கேமரா ஸோ இன்னொன்று தமிழ்நாடு ஸோ மேக்னெட் ஃபோட்டோ இரும்பு பெட்டி இருந்தால் ஃபோட்டோ வச்சிட்டோம்னா நின்று ஏதாவது பீரோவில் அச்சோ சூப்பராக இருக்கு பார்த்தியா மயில் ஆசனு ரோஸ் கார்டன்றா இது எல்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டு போச்சுங்க எவ்வளோ ரோஸ் பாரு மல்லிகைப்பூ இது பாரு அணில பாரு திரும்பி எடுக்கு ஏய் சூப்பர் சூப்பர் நான் இன்னும் போஸ் கொடுக்குறேன் ஏன்டா போறீங்குது ஏய் செம்மையா போஸ் கொடுக்குதுடா எவ்வளோ அழகாக டேர்ன் பண்ணி காட்டுது பாரு आने के चुने जाने से अच्छा है और मोर 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 के नाचना अच्छे मोर वाल के अलग तरीके मोर ऐसे मोर बनो என்னப்பா சிரிக்கிறீங்க வாங்க நம்ம ஆத்திரா போலான்னு ட்ரெயினில் ஏற்றுனாங்க லாரி உள்ள குப்பலை போட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு நைட்டு தூங்க சொன்னால் சூப்பர்லேயே வந்து நிறையா பேர் வந்து படுத்து தூங்கினாங்க அப்படி தயார் இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குவீங்க இந்தியாவில் வந்து இங்கே வந்து ஆசிரியர் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா சரி ஃபீஸ் வாங்கியிருக்கீங்க மண்டே வெளுத்துது கொளுத்துது வெயில் ஃபீஸ் வாங்கலை இதில் வர கேமராவை ஃபோக்கஸ் பண்ணால் அப்போ மாதிரி மிரட்டுறீங்க ஏய் உண்மையாக சொல்லு பக்கத்தில் 1 லிட்டர் மாசம் வச்சா என்ன பண்ணுவேன் எப்படி கொடுப்பேன் கட்ட கடை கடைன்னு அடுப்பே அடிக்க மாட்டியா புறாலாம் மறக்குது மைனாலாம் பறக்குன்னு நான் அப்படி கொடுத்து சொல்ல பார்த்தேன் பாருங்க தண்ணிக்கு காஞ்ச மாதிரி இப்படி தான் இருக்க வாயெல்லாம் வறண்டு கேப் அடிச்சிச்சு எப்பெல்லாம் வாங்கி கிடங்க வாயா
பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தோம்னா நடுவில் பள்ளமாக ரெண்டாக டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இது நீட்டமாக ஒவ்வொன்று கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாக டிவைடாக தெரியுதா நல்லா கேமராவில்? கீழே வந்து பாருங்கள், வந்து வாங்க க்ளோஸ்அப் வாங்க, க்ளோஸ்அப்பில் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் கூட தெரியல பாருங்கள். எங்கேயாவது பள்ளம் தெரியுதா? தெரியலப்பா. அப்படியே மேலே அப்படியே அங்கே லாங்கில் போய் பாருங்கள். கொஞ்சம் லாங்கில் வச்சு கேமரா பண்ணி நடுவில் பள்ளம் மாதிரி மேலே வறுமே இதே ஸ்ட்ரக்சர் ஆனால் பள்ளம் மாதிரி இருக்குது. காரணம் அந்த சென்டரில் வர கோடு. கார்த்தி, நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். கேட்குதா இல்லையான்னு பார்க்க கிளியராக. இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம்? ஆப்போசிட் தானே நின்று பேசுகிறோம். இப்போ அப்படியே நான் டேர்ன் பண்ணி காமிக்கிற வீடியோ. என்னைய பாரு. அவன் அங்கே இருக்கான். ஆமாம், நாங்கள் இங்கே இருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல நிற்கிறோம் நாங்கள். தெரியுதுங்களா கை? தம்பி பேசுகிறா. என்னான்னு சொல்லி பேசுகிறதா? பசிக்குது, சாப்பிட போகலாமா? இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த இடம் எல்லாத்தையுமே முக்கியத்துவம் இல்லைன்னு பார்க்காம சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு போயிடுவாங்க. ஏன்டா தம்பி? ஆனால் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் ஏப்பா. ஏன்னா நம்ம பேசுகிறது வாய்ஸ் அப்படியே எக்கோ அடிக்குதுல்ல. ஆமாம், ஒரு ஃபீலாக இருக்குல்லடா தம்பி. ஒரு கிளாப் அடித்தோம்னா வைப்ரேஷன் ஆகுது. ஸ்பீக் பண்ணுறது ஆப்போசிட் கேட்குது பார்த்தியா? இருங்க வர. ஓகே, பாய் சொல்லு. வைப்ரேஷன் கேட்குதா என்னான்னு தெரியுமா? அந்த ரீங்கார மாதிரி கிருன்னு அடிக்குது. கேட்குதுங்களா உங்களுக்கு? இந்த கேமராவில் பார்த்தா தெரியுதா என்ன? அதில் இன்னொரு டைம் ஆடி பார்த்தது விடாமடி கிருந்தா நீ ஃபீல் ஆகுறியா தம்பி? வைப்ரேஷன் ஆகுறது உனக்கு ஃபீல் தெரியுது? மாதிரி இப்போ வாங்க. இங்கே நான் நின்று அடிடா தம்பி. இங்கே வந்து அடிவா. பார்த்தீங்களா, இந்த இடத்துல எதுவுமே தெரியல. மொத்தம் இந்த சென்ட்ரு பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இதில் நின்று அதுக்கு நேராக இருக்கிற அந்த இதில் அடித்தோம்னாக்கா நல்ல வைப்ரேஷன் கேட்குது. சென்ட்ரு வரல வைப்ரேஷன் வீடியோ எடுக்கல. வைப்ரேஷன்
சோறே வாங்கி தராது சாப்பிட்டியாப்பான்னு கேட்குறியா? ஆ எப்போ வீட்டுக்கு போகிறோம்? ஆமாம், 1 hour ஆகுமா? எனக்கு இப்போயே பசிக்குது. பார்த்தீங்களா, அவர் அங்கே பேசுகிறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்போ போகிறோம்? சீக்கிரம் நாங்கள் கிளம்பலாம், வயிறு வலிக்குது. வீடியோ கடை போதும். பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ்க்கு வந்துட்டு ஹாலிடே ஹோமில் இருக்கு. ஆட்டோ ஏறி இங்கே வந்திருக்கோம். இது நேரம் பார்த்தீங்கன்னா ஆக்ராக்கில் அக்பர் தான் சொல்லியிருக்காங்க. அக்பர் டோமா வாங்க சுற்றி பார்க்கலாம். அப்போ கட்டினதான் இப்போ நல்லா இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, அந்த காலத்துலேயே தண்ணி போகிறதுக்கு வடிகால் கட்டியிருக்காங்க பாருங்க. சொல்ல காத்தியா நல்லா இருக்கா? வெயில் எப்படி இருக்கு? பேரு சோட்டுனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. ஆக்ரா வெயில் மண்டையை உச்சி பழக்குது. அதெல்லாம் கிணறாமா? அம்மா இங்கே பரவாயில்லம்மா, இங்கே பனை மரம்லாம் இருக்குதுமா. இங்கே மட்டும் அப்பாவுக்கு மரம் தானே, வேறையா? நொங்கு தானே அதெல்லாம் வித்தியாசமா இருக்கே. அப்பாவுக்கு கூட ஏன் தெரிஞ்சு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வாங்க சொல்லிடலாம் அப்பா. ஆமா மேடம், நுங்கு மரம் வந்து அங்கே ஒரு பொங்குதுரா அந்த பக்கம். அது என்ன புளிய மரம் இருக்குது. அது என்ன மஞ்சள் தொங்கிட்டே வர
இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் கஞ்சி இதை பொருள்